தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவ்வளவு அடிக்க வர நீங்க வரவே இல்லை. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை ஷேப் வர்றது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது சின்ன சைஸில் பீட்ரூட் கிடச்சாலும் அது சரியான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ரோஜா முட்டு மாதிரியான பீல் பண்ணணும். ஒரு பக்கட்டும் கூர்மையாகவும் இன்னொரு பக்கட்டும் சிலிண்டர் ஷேப்லேயே வரணும். நான் எப்படி ஷேப் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பக்கம் முட்டு பகுதி மாதிரி இருக்கணும், ஒரு பக்கத்து கூர்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கிறேன், அந்த ஷேப்பு மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி. அதே மாதிரியே ஒரு பீட்ரூட்டையும் அதே மாதிரி ஷேப்புக்கு கார்வ் பண்ணுறேன். இந்த ஷேப்பு சரியாக பண்ணால் தான் அந்த ரோஸ் முட்டு மாதிரி வரும். அதனால் அது கவனமாக பண்ணணும். அது கார் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் என்ன பண்ணோம்னா 3 இதழாக பிரிக்கணும். அது வி ஷேப்பில் 3 நம்ம ட்ரா பண்ணணும். அந்த முட்டு பகுதியிலேயே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் உள்ள பகுதியை கார்வ் பண்ணி அவுட் எடுக்கணும். வெளியே எடுத்தால் தான் அந்த இதில் எலிவேட் ஆகும். இந்த 3 பகுதியாக எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு இதழ் வரணும். அதே மாதிரி ஒரு 3 இதழ் அதுக்குள்ளேயும் உள்ள டீப் எடுக்கணும். டீப் எடுத்துட்டா அதே மாதிரி ரோஸ் மாதிரியான ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். இதை துலிப் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த பீட்ரூட்டையும் கார்வ் பண்ணுறேன். கார்வ் பண்ணதுக்கப்புறம் க்ரீனான குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதை அந்த க்ரீன் பார்ட்டை மட்டும் தனியாக சைடில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ரோஜாவோட ஸ்டெம்பு மாதிரி வரணும்.
ரோஜாவை ஹோல்ட் பண்ணுற ஸ்டெம்பு இருக்கும்ல, அது மாதிரி நம்ம கட் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் பிளேட் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒயிட் பிளேட்டில் இந்த ஸ்டெம்பு வளைஞ்சது மாதிரி, ஒன்று வளைஞ்சது இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது மாதிரி நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணுறோம். அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கார் பண்ண பீட்ரூட் எடுத்து அப்படியே அங்கே ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதுதான். நன்றி.